நம்ம வாழ்க்கையில் மிக மிக அவசியமான ஒன்று குழந்தை பாக்கியம், சந்தான பேரு. இப்படி இந்த குழந்தை பாக்கியத்திற்காக ஞானசம்பந்தர் பெருமான் பாடிய மிக சிறப்பு வாய்ந்த பதிகங்கள் 2 இருக்கிறது. இந்த 2 தலங்களும் மிக மிக சிறப்பு வாய்ந்த தலம். ஒன்று திருவெண்காடு, மற்றொன்று திருக்கருகாவூர். இந்த கரு உருவான பிறகு இந்த கருவை காப்பாற்றக்கூடிய ஒரு தலம் நம்முடைய நாகை மாவட்டத்தில் இருக்கிற கருவேலி என்கிற ஒரு தலம். இந்த கருவை காப்பாற்றுறது கருவேலி. இந்த 48 நாளும் இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணணும். அதை முடியாதவங்க 21 நாளாவது செய்யணும். அப்படி செய்தால் ஆனால் நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கொண்டு செய்யணும். இந்த திருவெண்காடு மிக மிக சிறப்பு வாய்ந்த தலம். பூர்வ ஜென்ம பாவங்களை தீர்க்கிற தலம். ஒரு முறையாவது திருவெண்காடு போகணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அங்கே போகணும். இந்த பதிகத்தை ஞானசம்பந்தர் அங்கு பாடுகிறார். நிறைய அன்பர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வந்து இந்த பதிகத்தை பாடி அவர்கள் பெயரையே திருவாதிரை ஸ்வேதாரணி என்று சுவாமியினுடைய பெயரையே வைத்திருக்கிற சான்றும் இருக்கிறது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. திருஞான சம்பந்த பெருமான் குழந்தை பேருக்காக நம்முடைய திருமுறைகளில் நிறைய இடங்களில் பதிகம் பாடியிருக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில் மிக மிக அவசியமான ஒன்று குழந்தை பாக்கியம், சந்தான பேரு. இப்போ நிறைய இடங்களில் குழந்தை இல்லை, இந்த குழந்தைக்கான தீர்வு என்ன அப்படின்னு நிறைய அன்பர்கள் மருத்துவ ரீதியாக நிறைய இடங்களில் போய் கொண்டிருக்கிறார்கள். சமீப காலமாக குழந்தை பேற்றுக்காகவே நிறைய மருத்துவ சிகிச்சை முறைகள் எல்லாம் வந்து விட்டன. இப்படி இந்த குழந்தை பாக்கியத்திற்காக ஞானசம்பந்தர் பெருமான் பாடிய மிக சிறப்பு வாய்ந்த பதிகங்கள் 2 இருக்கிறது. இந்த 2 தலங்களும் மிக மிக சிறப்பு வாய்ந்த தலம். ஒன்று திருவெண்காடு, மற்றொன்று திருக்கருகாவூர். இது 2மே நம்முடைய தஞ்சாவூருக்கு அருகாமையில், பூம்புகாருக்கு அருகாமையில் இருக்கிற திருவெண்காடு. மற்றொன்று நம்முடைய திருக்கருகாவூர் என்கிற ஒரு தலம். இன்னொன்று, இந்த கரு உருவான பிறகு இந்த கருவை காப்பாற்றக்கூடிய ஒரு தலம் நம்முடைய நாகை மாவட்டத்தில் இருக்கிற கருவேலி என்கிற ஒரு தலம். இந்த கருவை காப்பாற்றுறது கருவேலி. இந்த கரு சிதையாமல் இருக்க, கரு கலையாமல் இருக்க நிறைய பிரச்சனைகள். அப்படி குழந்தை பாக்கியம் கிடைச்சவங்களுக்கு இந்த கரு தங்கி இருக்கணும். இந்த கரு கலையாமல் இருப்பதற்கான ஒரு தலம் கருவேலி அப்படிங்கிற ஒரு தலம். இந்த கரு நல்லபடியாக வளரணும் அப்படின்னு சொன்னால் கும்பகோணத்திற்கு அருகாமையில் இருக்கிற கரு வளர்சேரி அப்படின்னு ஒரு கோயில். ஆக திருவெண்காடு, திருக்கருகாவூர், கருவேலி, கருவளர் சோலை அப்படின்னு இந்த 4 தலங்கள், இந்த கருவுக்காகவே இருக்கிற 4 தலங்கள். அதில் ஞானசம்பந்த பெருமான் ஒரு அற்புதமான ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். இதுக்கு ராகம் நாதநாம கிரியை, பண் சீக்காமரம்னு பேர். இந்த பதிகத்தை பாடி திருவெண்காடு கோயிலுக்கு போய் வில்வத்தினால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி அங்கே இருக்கிற 3 குளங்கள் இருக்கிறது. நெற்றிக்கண் மாதிரி ஒரு அக்னி தீர்த்தம், சந்திர தீர்த்தம், சூரிய தீர்த்தம்னு 3 குளம் இருக்குது. அந்த 3 குளத்துலேயும் போய் நீராடி குளித்து அந்த தீர்த்தத்தை தெளித்து கொண்டு அர்ச்சனை செய்து குழந்தை பாக்கியம் வேண்டி இந்த பதிகத்தை பாராயணம் செய்தால், ஒரு பதிகத்தை ஒரு மண்டலம் செய்யணும். ஒரு மண்டலம்னா 48 நாட்கள், 27 நட்சத்திரம், 9 கிரகம், 12 ராசி, இதை சேர்த்தோம்னா 48. இந்த 48 நாளும் இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணணும். அதை முடியாதவங்க 21 நாளாவது செய்யணும். அப்படி செய்தால் ஆனால் நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கொண்டு செய்யணும். அதனால் அதற்கான மருத்துவ சிகிச்சையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு செஞ்சீங்கன்னா நிச்சயமான பலன் கைமேல் வந்து கிடைக்கும். அப்படி ஒரு பதிகம்தான் கண்காட்டு நுதலானும்
கனல் காட்டும் கையானும் பெண்காட்டும் உருவானும் பிறைகாட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர்காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடைகாட்டும் கொடியானே. மிக அற்புதமான விளக்க அர்த்தம். பண்காட்டும் இசையானும், பண்ணுன்னா ராகம், இசையோடு இசையை காட்டுகிற இறைவன், இசை வடிவாக இருக்கிற இறைவன். பண்காட்டும் இசையானும் பயிர்காட்டும் புயலானும். காற்று இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு மரம் செடி கொடி அசையணும். இப்போ செடி அசையலைன்னா காற்றே வரலையேப்பா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ காற்று இருக்குன்னு காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் இப்படி ஆடினா தான் காற்று இருக்குன்னு அர்த்தம். அதை சொல்கிறார். பயிர்காட்டும் புயலானும் கண்காட்டு முதலானும் கனல் காட்டும் கையானும், கையிலே தீயை ஏந்தி கொண்டிருக்கிற இறைவன். கண்காட்டு முதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும், ஆண் பாதி பெண் பாதியாக அர்த்தநாரியாக இருக்கிறவனே. பிறை காட்டும் சடையானும், வளரும் பிறையை சந்திரனை சடையிலே அணிந்திருக்கிற சிவனே. பிறை காட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர்காட்டும் புயலானும். பண்காட்டும் இசையானும் பயிர்காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் கண்காட்டு நுதலானும். நுதல்னா நெற்றி, நெற்றிக்கண்ணை சொன்னார். இறைவன் கையிலே ஏந்திருக்கிற தீயை சொன்னார். ஆணும் பெண்ணுமாக இருக்கிற இறைவனை சொன்னார். தலையிலே பிறையை அணிந்த இறைவன் என்று சொன்னார். இசையை சொன்னார், காற்றை சொன்னார். அப்பேற்பட்ட வடிவமாக இருக்கிற இறைவன் வாழ்கிற ஊர் திருவெண்காடு, ஸ்வேதாரண்யம் என்று பெயர். அதென்ன ஸ்வேதாரண்யம்? ஸ்வேதம்னா வெள்ளைன்னு அர்த்தம். தமிழுக்கு வெண்மை அப்படின்னு தமிழில் வெண்மை வெள்ளைன்னு சொல்லுவோம். சமஸ்கிருதத்தில் ஸ்வேதம்னு பேர். ஸ்வேதாரம் அப்படின்னா ஸ்வேதம்னா வெள்ளை. அது என்ன வெள்ளைன்னா? வெண்காடுனா வெள்ளையாக காடு இருக்குமா? பச்சை தானே காடு இருக்கும், பச்சை பசையில் தானே காடு இருக்கும். அதான் வெள்ளை காடா? இல்லை. இந்திரனுடைய யானை பேர் வெள்ளை யானை. இன்னமும் தாய்லாந்தில் வெள்ளை யானை இருக்குது. நம்ம நினைக்கிறோம் நம்ம வெள்ளைங்கிற யானையே இல்லைன்னு நினைக்கிறோம். வெள்ளை யானை தாய்லாந்தில் இருக்கிறது. ஆக இந்திரனுடைய யானை வெள்ளை கலரில் வெள்ளை நிறத்தில் இருக்கும். அந்த வெள்ளை யானை வந்து வழிபட்ட இடம் இந்த திருவெண்காடு என்பதனாலே அதற்கு திருவெண்காடு என்று பெயர். பட்டினத்தாருடைய மிக அற்புதமான அந்த பெயரை வச்சிருக்காங்க. திருவெண்காடர் என்றுதான் அவருக்கு பேர். இந்த திருவெண்காடு மிக மிக சிறப்பு வாய்ந்த தலம். பூர்வ ஜென்ம பாவங்களை தீர்க்கிற தலம். ஒரு முறையாவது திருவெண்காடு போகணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அங்கே போகணும். இந்த பதிகத்தை ஞானசம்பந்தர் அங்கு பாடுகிறார். கண்காட்டு நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் ஈசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே. இந்த பதிகத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்கிறார். நிச்சயமாக கிடைக்கும். பேயடையா பிரிவு எய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர். ஐயுற வேண்டாம். ஐயுறன்னா சந்தேகப்பட வேண்டாம்ப்பா, உனக்கு பிள்ளை வரம் கிடைக்கும். ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா வேயன தோள் உமைப்பங்கன். வேய்னா மூங்கில். மூங்கில் போல தன்னுடைய தோள்களை உடைய பார்வதியை பாகமாக உடையவனே. வேயன தோள் உமைப்பங்கன் வெண்காட்டு முக்குல நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. நான் சொன்னேனே, இந்த 3 குளத்திலையும் யார் முழுகி எழுந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தீவினை வராது, குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் என்பது நம்முடைய ஞானசம்பந்தர் அறுதியிட்டு ஆணையிட்டு சொல்லுகிற அற்புதமான தமிழ் மந்திர பதிகம் இது. இதை நம்பிக்கையோடு பாடணும், திருநீர் பூசிக்கொண்டு பாடணும், குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும்னு பாடணும், மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டு பாடணும். நீங்கள் என்னதான் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் அந்த கரு நிற்கணுமே,
அந்த செல்கள் போய் வேலை செய்யணுமே, அதற்கு இந்த பதிகம் நிச்சயமாக உதவி செய்யும். இது சத்தியமான உண்மை. பல அன்பர்கள், ஏன் நம்முடைய மடத்தில் கூட நிறைய அன்பர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் வந்து இந்த பதிகத்தை பாடி அவர்கள் பெயரையே திருவாதிரை ஸ்வேதாரணி என்று சுவாமியினுடைய பெயரையே வைத்திருக்கிற சான்றும் இருக்கிறது. ஆகையினால தேவார திருமுறைகள் நமக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் தரும், என்னவெல்லாம் கிடைக்கக்கூடாதோ அதை தராது. என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது தராது. நமக்கு எது தேவையோ அது தரும். இப்போ நமக்கு ஒரு 102 டிகிரி காய்ச்சல், நமக்கு யாராவது கொண்டு வந்து ஐஸ்கிரீம் கொடுத்தா அதை தடுத்து நிப்பாட்டினா அது நல்லதா கெட்டதாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஐயோ எனக்கு ஐஸ்கிரீம் தரதா அவர் நிப்பாட்டி விட்டாரே அப்படின்னு கடவுளை கோச்சிக்க கூடாது. இப்போ ஏன் நிப்பாட்டினார்? அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டா நமக்கு இன்னும் இடர்பாடு வரும், பிரச்சனை வரும்னு கடவுள் நிப்பாட்டுறார். அப்போ நமக்கு எது நன்மையோ அதை இறைவன் தருகிறார், நமக்கு எது ஆகாதோ, நமக்கு எது தீமையோ அதை இறைவன் தடுத்து நிறுத்துவார். நமக்கு தெரியாது அதில் என்ன கஷ்டம் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குதுன்னு. நம்ம என்ன சொல்லுவோம், கடவுள் நிப்பாட்டிட்டார், கடவுள் தடுத்துட்டார். இல்லைப்பா, நமக்கு அதனால் பிரச்சனை வரப்போகுதுன்னு கடவுள் நமக்கு முன்னமே தடுத்து நிப்பாட்டியிருக்கிறார். இதைத்தான் ஒவ்வொரு அன்பர்களும் கிடைக்கணும். கிடைச்சா நல்லது, கிடைக்காம இருந்தால் இன்னும் நல்லதுன்னு சொல்லணும். கிடைச்சா நல்லது, கிடைக்காம இருந்தால் இன்னும் நல்லது அப்படிங்கிற அந்த பக்குவம் யாருக்கு வருதோ அவன் வாழ்க்கையில் சோர்வே அடைய மாட்டான். அவங்க யார்கிட்டையும் போய் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. திருமுறைகளே உங்களை வழிகாட்டும், திருமுறைகளே உங்களை நெறிக்காட்டும், திருமுறைகள் தேவாரங்கள் உங்கள் வாழ்க்கையை மிக செம்மையாக அழகாக கைப்பிடித்து கூட்டி செல்லும். இதைத்தான் நாங்கள் திரும்ப 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 சொல்லுகிறோம். அன்பர்கள் இதை நன்றாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தமிழ் பதிகம், திருமுறைகள், திருவாசகம் நமக்கு துணையாக இருக்கும் என்பது சந்தேகமே கிடையாது. அப்படி குழந்தை பாக்கியம் தரக்கூடிய பதிகம் இந்த பதிகம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.